தமிழ்நாடு அரசின் ஐஐடிக்களை ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் மையங்களாக மாற்றும் விதமாக மாணவர்களுக்கு நவீன திறன் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. இதற்காக ரோபோ வெல்டிங் மிஷின் என்ற தானியங்கி இயந்திரம் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர் கண்ணன் அளிக்கும் கூடுதல் விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஐடிஐகளை ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் மையங்களாக மாற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது. அதன்படி டாடா நிறுவனத்தினுடன் இருந்து 2800 கோடி ரூபாய் மதிப்பில் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஐடிஐ மையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த மையங்களில் தொழில்துறை 4.0க்கு இணையாக வசதிகள் செய்யப்பட்டு வருகிறது. அது தொடர்பான ஒரு அரங்கு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த மையங்களில் ரோபோட் வெல்டிங் மிஷின் என்று அழைக்கப்படும் வெல்டிங் வைப்பதற்கான ரோபோட்டுகள் இந்த அரங்கில் காட்சிப்படுத்தக்கூடியது. முழுவதும் ஆட்டோமேட்டிக்காக மாணவர்களுக்கு நவீன திறன் பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த ரோபோட் மையங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோபோட் மையங்கள் அனைத்தும் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஐடிஐக்கள் என்று அழைக்கப்படும். அந்த 70க்கும் மேற்பட்ட ஐடிஐயில் அமைப்பதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசானது தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தமிழ்நாடு மாணவர்களுக்கு அதிக அளவிலான திறன் மேம்பாட்டு பயிற்சிகளை வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு இது போன்ற நடவடிக்கையை எடுத்துள்ளது. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.